அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 5 கிரக பெயர்ச்சி. இந்த 5 கிரக பெயர்ச்சிங்கிறத விட 5 கிரகங்களும் ஒன்று இணையக்கூடிய ஒரு தருணமான அற்புதமான ஒரு காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் பாவகம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் இந்த 5 கிரக இணைவு ஏற்பட போகுதுங்க. இந்த இணைவு பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி இந்த அற்புதமான ஒரு நிகழ்வு உண்டாகும்போது உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நல்ல முன்னேற்றங்கள், சாதகமான வாய்ப்புகள் அப்படின்னா, ஒருத்தர் நம்ம ஒரு முயற்சி எடுக்கிறோம்னு வச்சுங்களேன், அது தொழில் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், திருமணம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை குடும்பம் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் நம்ம ஒரு சில முயற்சிகள் எடுப்போம். அது அப்படியே கால தாமதங்களே ஆகிட்டுருக்கோம். அது நடக்குமா, முடியுமா, எப்போ நல்ல நேரம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு நல்ல நேரமான காலகட்டம் இப்போ எந்த அளவுக்கு நமக்கு நடக்க போகுது அப்படிங்கிறது பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அதாவது விருச்சிகம் உயர்வான ராசி, நல்ல ஒரு புத்திசாலித்தனமும், அதாவது ஒரு நல்ல அறிவு ஆற்றல் திறமை கொண்ட ராசி தாங்க இந்த விருச்சிக ராசிங்க. இந்த விருச்சிக ராசிக்காரர் பார்த்தோம்னா மனசில் எப்போவுமே ஒரு கணக்கு போட்டுட்ருப்பாங்க. இதை இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, நாளைக்கு இப்படி நடக்குமா, அப்படி நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப புத்திசாலித்தனமாக, ரொம்ப ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள், மருத்துவர்கள், அதே மாதிரி நம்ம படிக்காமலே இருந்தால் கூட ஒரு 4 பேருக்கு பஞ்சாயத்து சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு திறமசாலிங்க தான், அறிவு சார்ந்தவர்கள் தான் இந்த விருச்சிக ராசிக்காரர். ஏன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல ராகு இருந்தது. சமீப காலமாக இந்த ஒரு 1.5 வருஷ காலமாக பார்த்தோன்னா மனசில் ஒரு அமைதி இல்லாமல் இருந்திருக்கும். சரிங்களா? அமைதி இல்லைன்னா, ஏன்னா நாம் ஒன்றும் சரியில்லைன்னு சொல்ல வரலிங்க, ஆனால் நமக்கு சுற்றி நடக்கிற பிரச்சனைகள் அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் கொடுத்துருக்கும். ஏன்னா சுகஸ்தானத்தில் ராகு உட்காந்துட்டார். அதாவது ஒரு நிம்மதி. அப்புறம் பார்த்தோம்னா தாயார் வம்சாவளியில் சில சங்கடங்கள், தாயார் சம்மந்தப்பட்ட உறவு ரீதியிலையோ அல்ல தாயார் நமக்கு கொஞ்சம் மன வருத்தங்களோ உண்டாகக்கூடிய சில சூழ்நிலைகள். ஆக மொத்தத்தில் 5ஆம் பாவகத்தில் பார்த்தோம்னா சனி பஞ்சம சனியாக நடந்துட்டு இருந்தது. அப்போ இதெல்லாம் எப்படி இருக்கும்னா, பஞ்சம சனினா பணம் வருமானம் வரும், ஆனால் எந்த பக்கம் போகுதுன்னு தெரியாது, விரயங்கள் அதிகமாக இருக்கும். அப்புறம் பார்த்தோம்னா நமக்கு பூர்வீகம் சம்மந்தப்பட்ட ரீதியில் சில நம்மளுடைய மங்காளி உறவு ரீதியில் பங்காளி பிரச்சனைகள்னு சொல்கிறது. அப்புறம் கொஞ்சம் இந்த 5ஆம் இடங்கிறது அன்பு சார்ந்த விஷயங்கள் கூட சொல்லலாம். நம்ம பழகிற இடத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கறது, நம்ம யார் அதிகமாக எந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறோமோ அது நடக்காமல் போகிறது, கிடைக்காமல் போகிறது, இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வந்திருக்கும். எல்லாத்த விட பணப்பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்குங்க. சரிங்களா? இதெல்லாமே கிரக சூழ்நிலைகள். ஆனால் இப்போ இந்த 5 கிரக சேர்க்கைங்கிறது பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி 5 கிரகங்கள் ஒன்று இணைய போகுது. அப்படின்னா ராகு 4ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகுவோட இந்த 4 கிரகங்கள் சூரியன், செவ்வாய், அப்புறம் புதன், சுக்கிரன், இந்த கிரகங்கள் இணைந்து குருவின் பார்வை பலம் பார்க்கப்படுதுங்க. அப்போது இது பாதகமாக அல்லது சாதகமான, கண்டிப்பாக சாதகம் தாங்க. ஏன்னா ராகுங்கிறது மாய கிரகம், இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டும். அதே நேரத்தில் சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா சமீபத்தில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் பிரச்சனைங்கிறத விட ஒரு நல்ல விஷயங்கள் வர மாதிரியே தெரியும். நீங்கள் விரும்புவீங்க, கடைசியில் பார்த்தா அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வரும். நீங்கள் எதிர்பார்த்த விஷயத்துக்கு இன்னொரு இடைஞ்சல் அதை பிரச்சனையை பலமாக்கியிருக்கு. அதை தீர்க்கறதுக்கு ஒரு போராட்டம் இப்படிலாம் ஆகிருக்கும். அந்த இடத்துல குரு பார்வை பார்க்குறது அற்புதம். செவ்வாய்ங்கிறது உங்கள் ராகு, அதாவது உங்களுடைய ராசி நாதன், அந்த ராகுவோட இணையும் போது கண்டிப்பாக சூரியன் இணைஞ்சிடறாரு இல்லையா? ஏன்னா 10ஆம் பாவகாதிபதி இல்லையா, உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி இல்லையா, அரசாங்க சார்ந்த விஷயம், தந்தையினால் ஒரு நன்மை, அதே மாதிரி ஒரு அரசாங்கத்தினால் ஒரு வாய்ப்புகள். அப்படின்னா சிலர்லாம் பார்த்தோம்னா அரசியல் இருக்கிறோம்னு வச்சிங்களேன், நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வரும் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக கடந்த காலத்தில் எல்லாமே நம்ம 4 பேருக்கு பஞ்சாயத்து பண்ணி நல்லது பண்ணி அடுத்தவங்களுக்கு வழிகாட்டி வாழ்ந்தோம். ஆனால் நமக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் அடுத்தவங்களுக்கு தான் கிடைச்சிது, ஆனால் நமக்கு ஒன்றுமே கிடைக்கலையே அப்படின்னு நம்ம வருத்தப்பட்டோம் பார்த்தீங்களா? ஆனால் இப்போ நமக்கு ஒரு புகழை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். சரிங்களா? அப்புறம் சிலர் போட்டியாக, கடும் போட்டி, நீ ஏன் நானா அப்படிங்கிற அளவுக்கு நாம் அப்படி நினைக்க மாட்டோம். ஆனால் நம்மளை அப்படி நினச்சி கெடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த நேரத்தில் அவங்ககிட்ட விட்டு நம்மளை விலகி போவாங்க. கெட்டவங்க விலகி போவாங்க, நல்லவங்க நமக்கு தேடி வருவாங்க.
அதே நேரத்தில் சிலருக்கெல்லாம் திருமணம் கம்மி வயசாக ஒரு 25 30 32 வயசு ஆகி போச்சுங்க, 35 ஆகி போச்சுங்க, கல்யாணமே நடக்க மாட்டேங்குது. எங்கே போனாலும் பொருத்தம் இருந்தால் ஜாதகம் நல்லா இல்லை, ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா பொருத்தம் இல்லை, எல்லாம் நல்லா இருந்ததுன்னா பொண்ணு பிடிக்கல, மாப்பிள்ளை பிடிக்கல, இப்படியே நெருங்கி வருதுங்க, எல்லாம் கடைசியும் பார்த்தா கட்டாயி போயிடுதுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஒரு வாய்ப்புகள் நடக்கும். கமிட்மெண்ட் பண்ணுவீங்க. ஆனால் இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக சமீப காலத்துக்குள்ளே, குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே, அதாவது இது ஒரு நிரந்தரமான அமைப்பு, நமக்கு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு துணை ஏற்பட்டுக்கூடிய வாய்ப்புகள் நெருங்கி வந்துருச்சுன்னு சொல்கிற அளவுக்கு திருப்தி கிடைக்கும். சரிங்களா? அதே நேரத்தில் உங்களுடைய ஸ்தான பலப்பிரகாரம் அந்த புதன் லாபாதிபதியும் அவர் தான், அதே மாதிரி அட்டமாதிபதியும் அவர் தான். அப்போது அந்த 4ஆம் இடத்துக்கு போகும்போது சுப செலவுகள் பண்ணலாம். ஒரு வீடு கட்டுறது, அப்புறம் ஒரு வீடு வாங்கிறது, பழைய வீட்டை புதுப்பிக்கிறது, அப்புறம் ஒரு லோன் போட்டிருக்குறோம், அது தீரவே மாட்டேங்குது, ஒரு வாங்காத இடத்துல ஒரு கடன் வாங்கிட்டோம், பெரிய டார்ச்சராக இருக்குது, வேறு ஏதாவது கம்மி வட்டியில் கிடைச்சதுன்னா அது இது பண்ணிடலாம். ஒரு லோன் கிடைக்குமா கம்மி வட்டியில் கிடைச்சதுன்னா நம்ம தொழில் மேலேயோ அல்லது நம்ம ஒரு வீட்டு வேலையோ ஏதோ முழுசாக முடிக்கலாம் அப்படின்னு நினச்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஆனால் முடியாமல் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் அந்த சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும். அரசாங்க டெண்டர் எடுக்கக்கூடியவங்களுக்கு அதே மாதிரி, அதாவது ஒரு பெரிய ஒரு வாய்ப்புங்கிறது உருவாகும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், ஒரு வாய்ப்புகள் கைக்கு வரும். சரிங்களா? இன்னும் சொல்ல போனோம்னா அந்த சுக்கிரனும் 4ஆம் இடத்துல உங்களுக்கு 7ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கையில் சிலருக்குள்ள பார்த்தோம்னா மறுமண வாழ்க்கையை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. திருமணம் பண்ணியே பிரிஞ்சுருக்குறோம், சேர்ந்துருமா, இல்லை பிரிஞ்சே போயிட்டோம், மறு வாழ்க்கை எதிர்பார்க்குறோம், ஏதாவது வருமா, கிடைக்குமா, அமையுமா, நடக்குங்கிற நம்பிக்கை இல்லையே அப்படின்னு தன்னம்பிக்கை இழந்திருப்பீங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உறவு முறை கண்டிப்பாக கைகூடி வரும். இன்னும் சொல்ல போனோம்னா மாணவர்களுக்கு படிப்பு, குழந்தைங்களாக இருந்து படிச்சுட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருந்தது பார்த்தீங்களா, படிப்பு இனிமேல் நல்ல ஒரு கொஞ்சம் ஞாபகம் மறதி, படித்து மறந்துடுறேன் அந்த பிரச்சனையில் போய் படிப்பில் ஆர்வத்தை எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். பெற்றோர்கள் இருந்தால் குழந்தைகளால் நமக்கு நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பு, சந்தோஷம் பிறக்கும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான ஒரு வாய்ப்புகளை உருவாக்க முடியலையே, அவங்களுக்கு ஒரு திருமணத்தை பண்ணி வைக்க முடியலையே, நமக்கு ஒரு மனக்குழப்பமாக இருக்குது, ஆரோக்கியம் கெட்டு போச்சு, நம்மளுடைய வார்த்தைகளுக்கு தகுந்த மாதிரி அவங்க நடக்க மாட்டேங்கிறாங்க, அவங்கள நல்வழிப்படுத்த முடியுமா, எல்லாமே பிரிஞ்சு இருக்கிறாங்க, ஒன்றாக இணைய முடியுமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த 5 கிரக சேர்க்கை அது 4ஆம் இடமாக இருக்கிறதுனால நன்மைகள் உண்டாக்கும், நல்ல விஷயங்கள் கைகூடி வரும். உங்களுடைய உற்சாகம், கண்டிப்பாக அந்த உற்சாகத்துக்கு தகுந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு காலகட்டம் தான் இந்த கிரக சேர்க்கைகள்ங்கிறது. சரிங்களா? இப்போ சொன்னது கோட்சார அடிப்படையில் இந்த பலன்களை நம்ம சொல்லியிருக்கிறோம். கோட்சாரம் அப்படிங்கிறது ராசிங்கிறது மனசு, லக்னங்கிறது நம்மளுடைய விதி, அதாவது நம்மளுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கக்கூடியது. லக்னத்தை வச்சு எந்த தசாபுத்தி நடக்குது, நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த பாவகாதிபதி திசைகள், யோகாதிபதி திசைகள் நடக்குதா அப்படிங்கிறத பற்றி முழுமையாக நம்ம அதை வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்குங்க. சரிங்களா? இது வரைக்கும் பார்க்காமல் இருந்து ஒருவேளை நம்மக்கிட்ட இது பார்க்கலாம்னு உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி உங்களுடைய ஜாதக பலன்களை முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, அதாவது எந்தெந்த விஷயங்கள் எந்த காலகட்டத்தில் செய்யலாம், இந்த நேரம் நமக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு புதிய முயற்சிகள் எடுங்க. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே பன்முகம் திறமைகளை கொண்டவங்க. எந்த விஷயத்தையும், தெரியாத விஷயம் இருந்தால் கூட நீங்கள் அதை செஞ்சு கற்றுக்குவீங்க. ஈஸியாக கற்றுக்கிட்டால் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. உங்கள்கிட்ட அவ்வளோ திறமையாக இருக்கும். யூனிஃபார்ம் சர்வீஸ்ன்னு சொல்லக்கூடிய, அதாவது எதில் இருந்தாலும் அதில் ஒரு ஜொலிக்கக்கூடிய திறமையானவங்க நீங்கள். சரிங்களா? அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை அடைஞ்சிருவீங்க. திறமையான ஒரு ஜாதக ராசி கொண்ட உங்களுக்கு இந்த பயிற்சியில் இருந்து உங்களுக்கு அற்புதமான ஒரு சக்ஸஸ்ஃபுல் காலமாக அமையணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.